ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் யோகி பாபு கதையின் நாயகனாக நடித்திருக்கும் போட் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சிம்பு தேவன் இயக்கியிருக்கிறாரு. யோகி பாபுவுடன் இணைந்து கௌரி கிஷான், சாம்ஸ், சின்னி ஜெயந்த், MS பாஸ்கர், மதுமிதா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1943ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்தில் இந்த படத்தின் கதை ஆரம்பிக்கின்றது. இரண்டாம் உலகப் போர் ஒரு புறம், சுதந்திர போராட்டம் இன்னொரு புறம். இதில் கடற்கரை அருகே உள்ள முகாமை நோக்கி ஜப்பானிய விமானப்படை குண்டு போட போகிறாங்க என ஒரு தகவல் தீயாக பரவ, அங்கே இருந்து தனது பாட்டியுடன் குமரன் என்கின்ற யோகி பாபு தனது போட்டில் ஏறி கடலுக்குள் சென்று விட்டால் நிலத்தில்தான் குண்டு போடுவார்கள், கடலில் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றார். அவருடன் மேலும் சிலர் அந்த படகில் ஏறிக்கொள்கின்றனர். ஒரு கட்டத்தில் போட்டில் உள்ள 3 இறந்தால்தான் மற்றவர்கள் தப்பிக்க முடியும் என்கின்ற சூழ்நிலை. அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதே இந்த படத்தின் மீத கதை. யோகி பாபு படகோட்டியாக கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். நூலகராக நடித்துள்ள MS பாஸ்கர் ஸ்கோர் செய்கின்றார். ஹீரோயினாக கௌரி கிஷான் அந்த கானா கர்நாடக சங்கீத பாடலில் ஸ்கோர் செய்து விடுகிறார். சாம்ஸ், ஷாரா, ஆங்கிலேய அதிகாரிகள் நடித்துள்ள ஜெஸ்ஸி, ஃபாக்ஸ் ஆலன், சின்னி ஜெயந்த், மதுமிதா மற்றும் லீலா என ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஆழமான பின்கதையை அமைத்து அவர்களுக்கு எழுதப்பட்ட வசனங்களும் இந்த படத்தின் மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கின்றது. ஜிப்ரன் இசையில் ரசிக்க வைக்கின்றன. நீலக்கடலையும் இயற்கை அழகையும் மனிதர்களின் வெறுப்புணர்வையும் படம் பிடித்து காட்டியதில் ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கத்தின் உழைப்பு பாராட்டுக்குரியது. 1943 நடக்கும் கதைக்களத்தை எடுத்துக்கொண்டு சாதி மத பாகுபாடு, இன்றைய அரசியல் சூழ்நிலையில் நிலவும் பிரச்சனை உள்ளிட்ட அரசியல் நையாண்டிகளை கையாண்டிருக்கும் விதம்தான் இந்த படத்தை ரசிக்க வைக்கின்றது. இயக்குனர் சிம்பு தேவனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.